உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள். இஸ்ரேலுடனான போர் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் தங்கள் நாட்டில் உள்ள எதிரிகளின் உளவாளிகளையும் அவர்களுக்கு உதவி செய்தவர்களையும் கண்டறியும் பணியை ஈரான் தீவிரப்படுத்தியிருக்கிறது. ஈரானுடன் போரை தொடங்கும் முன்பு அந்நாட்டு ராணுவத்தின் முக்கிய தலைவர்களையும் அணு விஞ்ஞானிகளையும் இஸ்ரேல் மிக துல்லியமாக தாக்கிக் கொன்றது உலக அளவில் அதிர்ச்சியையும் வியப்பையும் ஏற்படுத்தியது. முக்கிய நபர்கள் கொல்லப்பட்டது ஈரானுக்கு பெரும் பின்னடைவாகவும் பார்க்கப்பட்டது. ஈரானுக்குள் நெடு நாட்களுக்கு முன்பே ஊடுருவிய இஸ்ரேலின் மொசாட் உளவு படையினர் மிகப்பெரிய வலைப்பின்னலை அமைத்து செயல்பட்டதுதான் இதற்கு காரணம் என்றும் கூறப்பட்டது. அழிவை ஏற்படுத்திய கும்பலில் மொசாட் உளவாளிகள் 10% பேர்தான் என்றும் அவர்களுக்கு உதவியது 90% உள்ளூர் நபர்கள்தான் என்றும் ஈரான் ஊடகங்கள் கூறியுள்ளன. தற்போது போர் முடிந்துள்ள நிலையில் ஈரான் உஷாராகியுள்ளது. ஈரானின் முக்கிய தகவல்களை இஸ்ரேலுக்கு கூறிய புகாரில் 6 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. துரோகிகளுக்கு நீதி என்ற பெயரில் இந்த திட்டத்தை ஈரான் செயல்படுத்தி வருகிறது. வருங்காலங்களில் இதுபோன்ற தவறுகள் நேராமல் இருக்கவும் நடவடிக்கைகளை ஈரான் தொடங்கியுள்ளது. தங்கள் வாகனங்கள் அல்லது வாகனங்களின் நம்பர் பிளேட்டோ திருடு போனால் உடனே தெரிவிக்க ஈரான் காவல்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சந்தேகப்படும் வகையிலான நபர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று தேடும் பணியையும் ஈரான் காவல்துறை மேற்கொண்டுள்ளது. சந்தேகத்தின் பேரில் 700 பேர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள்.